BTC யூனிவர்சல் தயாரிப்பில் அருள்நிதி நடிக்கும் டிமாண்டி காலனி 2 ஆகஸ்ட் 15 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Your dream vacation to Malaysia starts from ₹24,999 only with GT Holidays. பாஜக மாநில தலைவருடன் ரகசிய பேச்சு, ஆடு பகை குட்டி உறவா, சர்ச்சையில் சிக்கிய அமைச்சர் வேலு, கவர்னர் டீ பார்ட்டியில் சிக்கிய வீடியோ. நாட்டின் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் சுதந்திர தின கொண்டாட்டங்கள் களைகட்டியது. டெல்லி செங்கோட்டையில் சுதந்திர தினத்தையொட்டி தேசிய கொடியை பிரதமர் மோடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். அதேபோல சென்னை கோட்டை கொத்தளத்தில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். அதே சமயம் ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தின் போது விடுதலை போராட்ட வீர தியாகிகள், அரசியல் கட்சி தலைவர்கள், முக்கிய பிரமுகர்களுக்கு தேநீர் விருந்து வழங்குவது ஆளுநரின் வழக்கமான செயலாகும். அந்த வகையில் இந்த ஆண்டும் ஆளுநர் மாளிகையில் தேநீர் விருந்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதனையொட்டி பல்வேறு தரப்பினருக்கும் தமிழக ஆளுநர் RN ரவி தேநீர் விருந்துக்கு அழைப்பு விடுத்திருந்தார். இந்த தேநீர் விருந்தில் ஆளுநரின் அழைப்பை ஏற்று தமிழக அரசின் சார்பில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்றார். ராஜ்பவனுக்கு வருகை தந்த முதல்வர் ஸ்டாலினை ஆளுநர் RN ரவி வரவேற்று அழைத்து சென்றார். முதல்வருடன் அமைச்சர்கள் துரைமுருகன், பொன்முடி, உதயநிதி ஸ்டாலின், KN நேரு, I. பெரியசாமி, ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் மற்றும் சபாநாயகர் அப்பாவு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தேமுதிக சார்பில் பிரேமலதா விஜயகாந்த், LK சுதீஷ், அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், பெஞ்சமின் உள்ளிட்டோரும் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர். முன்னதாக ஆளுநரின் தேநீர் விருந்தை திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ், இடதுசாரிகள், VCK மற்றும் மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் புறக்கணித்திருந்தன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விருந்தில் முதல்வர் ஸ்டாலின், சபாநாயகர் அப்பாவு மற்றும் அமைச்சர் துரைமுருகன் ஆகியோருக்கு முதல் வரிசையில் இருக்கைகள் ஒதுக்கப்பட்டிருந்தன. இந்த விருந்து நிகழ்வில் ஆளும் கட்சி, எதிர்கட்சி, கூட்டணி கட்சி என ஒட்டுமொத்த தலைவர்களும் ஒருவரை ஒருவர் சந்தித்து நலம் விசாரித்துக் கொண்டனர். கைகளை குலுக்கி வணக்கம் தெரிவித்துக் கொண்டனர். அப்போது திமுகவையும் கலைஞர் குடும்பத்தையும் கடுமையாக விமர்சிக்கும் ராஜா முதல்வரை சந்தித்து அவருடன் கைகுலுக்கினார். முன்னதாக தமிழக பாஜக மாநில தலைவர் அமைச்சர்களுக்கு வணக்கம் தெரிவித்து வந்து கொண்டிருந்தார். அப்போது தனக்கு ஒதுக்கப்பட்ட இடத்திற்கு செல்லும் போது பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு பாஜக மாநில தலைவருக்கு அருகில் சென்று அவரிடம் ஏதோ முக்கியமான விஷயத்தை பேசுவது போல பேசிக்கொண்டிருந்தார். இதை விருந்தில் உள்ள அனைவருமே உற்று கவனித்துக் கொண்டிருந்தார்கள். சுமார் 1 நிமிடம் அளவுக்கு இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் அமைச்சர் ஏவா வேலுவுக்கு சொந்தமான இடங்கள், அவருக்கு நெருக்கமானவர்களின் இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். அவருக்கு சொந்தமான கல்வி நிறுவனம் உட்பட சென்னை, திருவண்ணாமலை, கோவை, கரூர் என பல்வேறு நிறுவனங்களில் இந்த சோதனை நடைபெற்றது. அப்போது பாஜக மாநில தலைவர் கடுமையாக அமைச்சர் ஏவா வேலுவையும் திமுக அரசையும் விமர்சித்திருந்தார். இது தொடர்பாக அவர் அளித்த பேட்டியில், ஏவா வேலு யார், அவர் என்ன தொழில் செய்தார் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் அவர் தற்போது சேர்த்து வைத்திருக்கும் சொத்துகள் எப்படி வந்தன, அதற்கு பணம் எங்கே இருந்து வந்தது போன்ற கேள்விகளை எழுப்பியிருந்தார். திமுக அரசியல்வாதிகள் தங்கள் பதவிகளை வைத்து வருமானத்துக்கு அதிகமாக பணம் பெற்று சொத்து சேர்த்து வருகிறார்கள் என அவர் கடுமையாக அந்த பேட்டியில் பேசியிருந்தார். அதேபோல பாஜக மாநில தலைவர் கலைஞர், ஸ்டாலின் மற்றும் அவர்களின் குடும்பத்தை தொடர்ந்து இழிவுபடுத்தும் வகையில் பேசி வருவதாக திமுக ஆதரவாளர்கள் கூறி வரும் நிலையில் பாஜக மாநில தலைவருடன் ஏவா வேலு தனிமையில் பேசும் காட்சிகள் அக்கட்சி தொண்டர்களை அதிர்ச்சிகள் ஆழ்த்தியுள்ளது. ஆடு பகை குட்டி மட்டும் உறவா என திமுகவினர் பலரும் இணையத்தில் கேள்வி எழுப்புகின்றனர். மேலும் சிலரோ IT ரெய்டுகளுக்கு பிறகே ஏவா வேலு இப்படி மாறிவிட்டதாகவும் கருத்து தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக திமுகவினர் கூறுகையில், கலைஞர் நூற்றாண்டு நாணயம் வெளியீட்டு விழாவுக்கு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் வர இருக்கிறார், அதன் பொருட்டே இருவரும் பேசியுள்ளனர் என கூறுகின்றனர். என் நடிப்பை ஜெயலலிதா பாராட்ட மறுத்தார், ஏன் தெரியுமா?
நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.